இந்தியா முழுவதும் 1500 முக்கிய இடங்களுக்கு போலி வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து விபரீத விளையாட்டு விளையாடிய நெல்லையைச் சேர்ந்த அமெரிக்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரை சென்னை ஏர்போர்ட்டில் அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். அடையாளத்தை மறைக்கும் ஆனியன் ரூட்டர் உள்ளிட்ட டெக்னாலஜி மூலமாக 3 ஆண்டுகளாக அலறிவிட்ட நபர் தற்போது காக்கிகளிடம் சிக்கியது எப்படி? அவரை கண்டுபிடிக்க காவல்துறை மேற்கொண்ட யுக்திகள் என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இந்த சீனில் வாவுஜி என்ற கதாபாத்திர வில்லனை நடிகர் கார்த்தி எப்படி பயங்கர டென்ஷன் ஆக்கினாரோ அப்படித்தான் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து ஆட்டம் காட்டிய இந்த அமெரிக்க ரிச்சனை விமான நிலையத்திலேயே காக்கிகள் சுற்றி வளைத்திருக்கின்றனர். கடந்த 2023 முதல் 2025 வரை இந்தியாவில் உள்ள முக்கிய விமான நிலையங்கள், பிரபல கல்வி நிறுவனங்கள், அரசியல் பிரமுகர்களின் வீடுகள் மற்றும் அலுவலகங்கள், சினிமா பிரபலங்கள், மூத்த காவல் அதிகாரிகளின் வீடுகளில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக மின்னஞ்சல் மூலமாக அடிக்கடி மிரட்டல்கள் வந்தன. மோப்பனாய் மற்றும் மெட்டல் டிடெக்டர் உள்ளிட்ட கருவிகளோடு ஒவ்வொரு இடங்களுக்கும் வெடிகுண்டு நிபுணர்கள் அறக்க பறக்க ஓடியும் வெடிகுண்டுகளை மட்டும் கைப்பற்றியதே இல்லை. அதன் பிறகுதான் அது போலி வெடிகுண்டு மிரட்டல் என்பதே தெரிய வந்தது. கிட்டத்தட்ட 1500க்கு மேற்பட்ட இடங்களில் போலி வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது ஒரே நபர்தான் என்பது மட்டும் போலீசாருக்கு பொறி தட்டியது. ஆனாலும் டார்க் வெப் மற்றும் விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் என அழைக்கப்படும் VPN தொழில்நுட்பங்கள் மூலம் மிரட்டல் வந்திருந்ததால் மர்ம நபரை கண்டறிவதில் சிக்கல் ஏற்பட்டது. வழக்கமாக .com அல்லது .org என்றுதான் மின்னஞ்சல் முகவரி முடியும். ஆனால் டார்க் வெப் .onion என குறியீட்டுடன் முடிவடையும். இதன் மூலம் நெட்வொர்க் பயனர்களின் லொகேஷன் மற்றும் அவர்களின் தரவுகளை கண்டறிய இயலாது. ஒரு வெங்காயத்தில் எப்படி பல அடுக்குகள் உள்ளதோ அது போன்றுதான் அடையாளமும் மறைக்கப்பட்டிருக்கும். இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து செய்த மிரட்டல் நபர் ஒருமுறை சிறு மறதியால் தனது தனிப்பட்ட மின்னஞ்சல் முகவரியில் இருந்து தவறுதலாக அதிகாரிகளுக்கு பதிலளித்து மாட்டிக்கொண்டார். எந்த ஒரு குற்றத்திற்கும் நிச்சயம் ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தே தீரும் என காவல்துறையினர் ஆழமாக நம்புவதுண்டு. அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை என்பது போல தனது தனிப்பட்ட முகவரி மூலமாக வசமாக சிக்கிய நபர் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. சுமார் 6 மாதங்கள் அவருடைய நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட்டு லுக் அவுட் நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தைச் சேர்ந்த சரத் சுப்பிரமணியன் சங்கர் என்பவர்தான் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தார் என்பதும் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலம் ஆஸ்டினில் உள்ள மென்பொருள் நிறுவனத்தில் அவர் பணியாற்றி வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஒற்றை பட்டனை தட்டி கொண்டு இருந்த இடத்திலேயே இருந்தபடியே இந்தியாவை டெக்னாலஜி மூலமாக அலறவிட்டதும் அவர்தான் என்பதும் உறுதியானது. அதன் பிறகு சரத் சுப்பிரமணியன் சங்கரை வெளிநாட்டில் இருந்து சொந்த ஊருக்கு விரட்டும் வேலையை லுக் அவுட் நோட்டீஸை செய்தது. அதனால் வேறு வழியின்றி பெட்டி படுக்கைகளோடு எத்திஹாட் ஏர்வேஸ் விமானம் மூலம் சென்னை ஏர்போர்ட்டிற்கு வந்தார் போலி வெடிகுண்டு மிரட்டல் டெக்னாலஜி மேன் சரத். அங்கு ஏற்கனவே தயார் நிலையில் இருந்த அதிகாரிகள், டெக்னாலஜி மூலமாகவா எங்களுக்கு பாடம் எடுக்கிறாய்? நாங்கள் எடுக்கிறோம் சிறையில் சிறப்பான பாடம் என்பதை போல அங்கேயே விலங்கால் லாக் செய்தனர். அதற்கு பிறகு அவரை காவலில் எடுத்து விசாரித்த போது பல அதிர்ச்சி தகவல்களை வாக்குமூலமாக கூறியிருக்கிறார். திருமணமாகி விவாகரத்தான அவர் பலமுறை அரசு தேர்வு எழுதியிருக்கிறார். ஆனால் வெற்றி பெற முடியாத விரக்தியில் இருந்த சரத் சுப்பிரமணியன் சங்கர் அதற்கு கடந்த திமுக ஆட்சிதான் காரணம் என்றும் அவர்களை பழிவாங்க வேண்டும் எனவும் திட்டம் தீட்டினார். வேலைக்காக வெளிநாடு சென்றாலும் திமுகவினர் மீது இருந்த ஆத்திரம் மட்டும் துளியும் குறையவில்லை. அதனால் அக்கட்சியில் உள்ள முக்கிய புள்ளிகளை குறிவைத்து வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சரத்துக்கு திமுகவிற்கு ஆதரவாக பேசி வந்த SV சேகர் மீதும் கடுப்பு அதிகமானதால் அவரது வீட்டிற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்கிறார். அதே போல சரத் படித்த கல்லூரி பேராசிரியை ஒருவர் கட்டுக்கட்டாக பணம் கொடுத்து அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வேலைக்கு சென்றதால் அந்த பல்கலைக்கழகத்திற்கு மட்டும் 50க்கும் மேற்பட்ட முறை வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்கிறாரா.